அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ICT Tutorials Tamil. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் NITF நேஷனல் இன்சூரன்ஸ் ட்ரஸ்ட் ஃபண்ட். இது இலங்கையில் உள்ள சகல அரச ஊழியர்களுக்குமானது. இனிவரும் காலங்களில் இந்த காப்புறுதி தொடர்பான விடயங்கள் யாவும் நிகழ்நிலையில், அதாவது ஆன்லைன் மயப்படுத்தப்பட்டுள்ளமையினால் ஒவ்வொரு அரச ஊழியரும் நிகழ்நிலையில் பதிவுகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. எவ்வாறு மேற்கொள்வது என்பது பற்றி பார்க்கலாம். முதலில் NITF வெப்சைட்டுக்கு செல்ல வேண்டும். www.nitf.lk. இங்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது மெம்பர் லாகின் என்னும் ஒரு இடம் காணப்படுகின்றது. அதனை கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். ரைட், இங்கு மெம்பர் லாகின் பேஜ் வந்துள்ளது. ரைட், இப்போது நாங்கள் புதிதாக எப்படி சைன் அப் பண்ணுவது என்பதை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நீங்கள் சைன் அப் பண்ணி வைத்திருந்தால் லாகின் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுடைய இமெயில் அட்ரஸ் மற்றும் பாஸ்வேர்ட் ஆகியவற்றை கொடுத்து லாகின் என்ற பட்டனை கிளிக் பண்ணுவதன் ஊடாக நீங்கள் செல்ல முடியும். இப்போது நாங்கள் சைன் அப் பண்ணிக்கொள்ள போகின்றோம். ஆகவே இந்த சைன் அப் நவ் என்ற லிங்கை கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். இங்கு சைன் அப் ஃபார்ம் வழங்கப்பட்டுள்ளது. இங்கு பார்த்தீர்கள் என்றால் சில விடயங்கள் கேட்கப்பட்டுள்ளது. அவற்றை நாங்கள் பூர்த்தி செய்து விட்டு சைன் அப் என்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். முதலாவதாக இங்கு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை வழங்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக உங்களுடைய பெயர், முழு பெயரை இங்கு குறிப்பிட வேண்டும். அடுத்ததாக இமெயில் அட்ரஸ், மின்னஞ்சல் முகவரியை வழங்கிக் கொள்ள வேண்டும். மின்னஞ்சல் முகவரி உங்களிடம் இல்லை என்றால் நீங்கள் புதிதாக ஒரு இமெயில் அட்ரஸை உருவாக்கி கொள்ள வேண்டும். புதிதாக இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணுவது எப்படி என்ற வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் போடப்பட்டுள்ளது. வீடியோ லிங்கானது இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கியுள்ளேன், பார்த்து செய்து கொள்ள முடியும். அடுத்ததாக கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ், மேலே நீங்கள் வழங்கிய அந்த இமெயில் அட்ரஸை மீண்டும் இங்கு வழங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாஸ்வேர்டை வழங்க வேண்டும், கடவுச்சொல். உங்களுக்கு நினைவில் இருக்கக்கூடிய வகையில் அது அமைந்திருந்தால் நல்லது. இந்த பாஸ்வேர்டையும் அடுத்ததாக கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதே பாஸ்வேர்டை இங்கு மீண்டும் வழங்கிக் கொள்ள வேண்டும். ரைட், இப்போது நாங்கள் இங்கு கேட்கப்பட்டுள்ள விடயங்களை வழங்கிவிட்டோம். அடுத்ததாக இந்த சைன் அப் என்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இங்கு கோட் வேரிஃபிகேஷன் இலக்கம் ஒன்றை நாங்கள் இங்கு வழங்க வேண்டும். அந்த இலக்கமானது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. நாங்கள் இப்போது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை செக் பண்ணி பார்க்கலாம். இங்கு இமெயில் வேரிஃபிகேஷன் கோட் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வேரிஃபிகேஷன் கோடை நாங்கள் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நாங்கள் பேஸ்ட் பண்ணி கொள்ளலாம். அடுத்ததாக இந்த சப்மிட் என்ற பட்டனை கிளிக் பண்ணி கொள்ள வேண்டும். இங்கு பார்த்தீர்கள் என்றால் ஒரு சாம்பிள் ஃபார்ம் ஒன்று காட்டப்பட்டுள்ளது. எடிட் ப்ரொஃபைல் என்பதனை கிளிக் பண்ணுவதன் ஊடாக நாங்கள் எங்களுடைய டீட்டெயில்ஸை மாற்றிக்கொள்ள முடியும். இங்கு எங்களுடைய ஃபார்ம் வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே உள்ள தரவுகளுடன். இதில் நாங்கள் மாற்றங்களை செய்து கொள்ள முடியும். ரைட், இங்கு நாங்கள் மாற்றங்களை செய்து விட்டு இறுதியாக இங்கு 2 பட்டன்ஸ் வழங்கப்பட்டுள்ளது, சர்வ் மற்றும் சப்மிட். இப்போது நாங்கள் இந்த படிவத்தில் செய்து கொண்ட மாற்றங்களை சேமித்து கொள்ள வேண்டுமெனில் நாங்கள் இந்த சர்வ் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். முழுமையாக இந்த படிவத்தை பூர்த்தி செய்த பின்னர் இறுதியாக நாங்கள் இந்த சப்மிட் என்ற பட்டனை கிளிக் பண்ணுவதன் ஊடாக சப்மிட் பண்ணிக்கொள்ள முடியும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சப்மிட் பண்ண போகின்றீர்கள் என்றாலும் சப்மிட் பண்ணிக்கொள்ள முடியும். ஆனால் நாங்கள் செய்த மாற்றங்களை முதலில் சேவ் பண்ணிக்கொள்ள வேண்டும் கட்டாயமாக. ரைட், இந்த வீடியோ அரச ஊழியர்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். இதனை மற்றவர்களுடன் ஷேர் பண்ணிக்கொள்வதன் ஊடாக அனைவரும் பயன்பெற்றுக் கொள்ள முடியும். இன்னொரு பயனுள்ள வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.